Abonează-te chiar acum. Persecution and martyrdom is coming. உபத்திரவமும் இரத்த சாட்சியாக மரித்தலும் நெருங்கி வருகிறது. My people are going to flee and be persecuted. என் ஜனங்கள் சிதறுண்டு ஓடி உபத்திரவப்படுத்தப்படுவார்கள். When he spoke those words, ஆண்டவர் இயேசு அந்த வார்த்தைகளை I சொன்னபோது saw his face. அவர் முகத்தை பார்த்தேன். Tears were rolling down. கண்களில் கண்ணீர் வழிந்தோடி கொண்டிருந்தன. And his heart was filled with great sorrow. அவர் இதயம் மிகுந்த துக்கத்தால் நிறைந்திருந்தது. Persecution and martyrdom is coming. உபத்திரவமும் இரத்த சாட்சியாக மரிப்பதும் வருகிறது என்றார். My people are going to flee. என் ஜனங்கள் சிதறுண்டு ஓடுவார்கள். They are going to be persecuted. உபத்திரவப்படுத்தப்பட போகிறார்கள். You know, this is one thing that the present church is totally unprepared for. பாருங்கள், இந்த ஒரு காரியத்தை எதிர்கொள்ள தற்கால சபைகள் சற்றும் ஆயத்தத்தில் இல்லை. Most are not prepared. அதிகமான திருச்சபைகள் ஆயத்தமடையவே இல்லை. Some don't even believe there is going to be a persecution. இப்படியெல்லாம் ஒரு உபத்திரவ காலம் வரும் என்பதை சிலர் நம்புவதும் இல்லை. Some even hope in the belief that they'll all be raptured before all these things take place. வேறு சிலரோ உபத்திரவ காலம் வருவதற்கு முன்னே தாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற நம்பிக்கையில் So காத்திருக்கிறார்கள். who is right and who is wrong? ஆகவே யாருடைய கணிப்பு சரி, யாருடைய செயல் தவறு? Let's look at the scriptures. வேத வாக்கியங்களை பார்ப்போம். Any person can be right or wrong, யாரும் சரியாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம். but the Bible is never wrong. ஆனால் வேதாகமும் ஒருபோதும் தவறாய் போகாது. Everybody agrees? எல்லாரும் இதற்கு சம்மதிக்கிறீர்களா? So turn your Bibles with me to the book of Revelation. ஆகவே உங்கள் வேதத்தை வெளிப்படுத்தும் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். We are going to read a few scriptures. ஒரு சில வசனங்களை படிக்க போகிறோம். Revelation chapter 2 and the verse 10. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம். Do not fear any of those things which you are about to suffer. Indeed, the devil is about to throw some of you into prison, that you may be tested, and you will have tribulation 10 days. Be faithful until death, and I will give you the crown of life. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். Now look at a few phrases in the scripture. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் சில சொற்றொடர்களை கவனமாய் பாருங்கள். Can you please underline them? அடிக்கோடிட முடியுமா நான் சொல்வதற்கு? You are about to suffer. நீங்கள் பாடுபட போகிறீர்கள். This is going to come. இது வரப்போகிறது. Secondly, இரண்டாவதாக, the devil is about to throw some of you into prison. பிசாசு உங்களில் சிலரை காவலில் போடுவான். So imprisonment is coming. ஆகவே சிறைப்படுத்தப்படுதல் வந்து கொண்டிருக்கிறது. Taxi, pay attention. கவனமாய் கேளுங்கள். You need to prepare your games based on all this. இவைகளை எல்லாம் அடிப்படையில் கொண்டுதான் உங்களுடைய விளையாட்டுகளை நீங்கள் வடிவமைக்க வேண்டும். Now why this suffering, why this imprisonment? ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த சிறைவாசம்? The next phrase says, அடுத்த சொற்றொடர் சொல்லுகிறது, because you will be tested. நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். That is a test. இது ஒரு சோதனை. And the next phrase, அடுத்த சொற்றொடர் பாருங்கள், you will have tribulation. உங்களுக்கு உபத்திரவம் உண்டாகும். And finally the Lord tells you, கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார், be faithful unto death. நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. He is not going to keep you away from dying. சாகாதபடிக்கு உங்களை ஒரு விலக்கி காக்கப் போவதில்லை. You will die. நீங்கள் மரிப்பீர்கள். You will be martyred. நீங்கள் இரத்த சாட்சியாவீர்கள். Be faithful உண்மையாயிருங்கள். till the moment the last breath leaves your body. கடைசி மூச்சு அடங்கும் வரை உண்மையாயிருக்க வேண்டும். Be faithful. உண்மையாயிருக்க வேண்டும். See, this comes from the lips of the Lord Jesus Christ himself. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவாய் மலர்ந்து அவர் உதடுகளிலிருந்து பிறந்த வார்த்தை இது. If you remember a passage of scripture from Daniel chapter 3, தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வேத பகுதி ஞாபகம் இருக்கும் என்றால், the 3 Hebrew boys were not prevented from being thrown into the fiery furnace. அந்த 3 எபிரேய வாலிபர்களும் எரிகிற அக்கினி சூளைக்குள் எரியப்படாதபடிக்கு தடுக்கப்படவில்லை. Till the last moment, கடைசி தருணம் வரையில் they were tested சோதிக்கப்பட்டார்கள். whether they will remain strong. அவர்கள் உறுதியாய் இருப்பார்களா?
those boys did not thought that they will be alive when they were thrown into the furnace. எரிகிற அக்கினிச்சூளைக்குள் எரியப்பட்ட பொழுது தாங்கள் உயிரோடு இருப்போம் என்று அவர்கள் கொஞ்சமும் நினைத்ததே இல்லை. They were faithful even unto death. அப்படி இருந்தும் மரண பரியந்தம் உண்மையாய் இருந்தார்கள். And when they were thrown into the furnace, எரிகிற அக்கினிச்சூளைக்குள் எரியப்பட்ட போது the Lord Jesus Christ appeared in their midst. கர்த்தர் இயேசு அவர்களுக்குள்ளே காணப்பட்டார். And he saved them. அவர்களை உயிரோடு காத்தார். Be faithful. உண்மையாய் இருக்க வேண்டும். See, all this will come. இவைகள் எல்லாம் வரும்தான். Now let's look at another scripture. மற்றும் ஒரு வசனத்தை பார்ப்போமா? Chapter 3 verse 10. 3ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம். Because you have kept my command to persevere, I also will keep you from the hour of trial which shall come upon the whole world to test those who dwell on the earth. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். Now look at the important phrases in the scripture. இந்த வசனத்தில் இருக்கும் முக்கியமான வாக்கியங்களை கவனியுங்கள். Now underline that. அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். Hour of trial which shall come upon the whole earth. பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக வரப்போகிற சோதனை காலம். Some Bible scholars who say that all this have already come to pass, சில பேர் இதெல்லாம் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது என்று சொல்லுகிற சில வேத பண்டிதர்கள், but fail to notice two words there. அங்க இருக்கிற இரண்டு வார்த்தைகளை கவனிக்க தவறிவிட்டார்கள். These will not come in just one geographical place. இது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் பூமியில் வராது. It says here the whole earth. இங்கே நன்றாய் கவனியுங்கள், பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரும். Not just in Israel. இஸ்ரவேல்ல மட்டும் வராது. Not only within the Middle East or during the first century world. மத்திய கிழக்கு நாடுகளிலே முதல் நூற்றாண்டின் உலகத்தில் மட்டும் சம்பவிப்பதல்ல இது. Many scholars, that's how they interpret it. அநேக வேத பண்டிதர்கள் இப்படித்தான் தவறாய் விளக்கி விடுகிறார்கள். When Emperor Nero persecuted the Christians, நீரோ மாமன்னன் கிறிஸ்தவர்களை கொடூரமாய் உபத்திரவப்படுத்திய போது, they said these scriptures were fulfilled during that time. இந்த வசனங்கள் அந்த காலத்திலே நிறைவேறி முடித்து விட்டன என்று சொல்லுகிறார்கள். But Nero's persecution only centered around one geographical area. நீரோவின் கொடுங்கோலின் உபத்திரவ பாடுகள் பூலோக ரீதியில் ஒரே ஒரு இடத்தை மாத்திரம் மையப்படுத்தி நடந்தது. But this scripture says comes upon the whole earth. ஆனால் இந்த வசனமோ பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிறதாக குறிப்பிடுகிறது. Now look at the next phrase. அடுத்த சொற்றொடரை பாருங்கள். To test those who dwell on the earth. பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படி. So it's everyone on the earth. ஆகவே இது பூமியில் குடியிருக்கிற எல்லாரையும் பதம் பார்க்கும். So this is going to take place in our days. நம் நாட்களில் தான் இது நிறைவேற போகிறது. Remember Revelation 2:10 and 3:10. வெளிப்படுத்தல் 2:10 3:10 மறந்து விடவே கூடாது. So two things are going to take place. இரண்டு காரியங்கள் நடக்க போகின்றன. Persecution, உபத்திரவங்கள், martyrdom. இரத்த சாட்சியின் மரணம். Let's look at martyrdom. இரத்த சாட்சியை பார்ப்போம். Revelation chapter 6 வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் verses 9 to 11. 9 முதல் 11ஆம் வசனம் வரை. When he opened the fifth seal, I saw under the altar the souls of those who had been slain for the word of God and for the testimony which they held. அவர் ஐந்தாம் முத்திரை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். And they cried with a loud voice, saying, How long, O Lord, holy and true, until you judge and avenge our blood on those who dwell on the earth? அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். Then a white robe was given to each of them, and it was said to them that they should rest a little while longer until both the number of their fellow servants and their brethren who would be killed as they were was completed. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்றவர்களுக்கு சொல்லப்பட்டது. Now let us look at few important phrases in the scriptures. இந்த வேத வசனங்களுக்குள் இருக்கும் சில முக்கிய சொற்றொடர்களை கவனிப்போம். Verse 9. 9வது வசனம்.
Underline the last sentence. கடைசி பகுதியை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். Slain for the word of God and for the testimony which they held. தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள். You are preaching the word of God. தேவ வசனத்தை பிரசங்கித்தவர்கள். And you bear the testimony of Jesus Christ in you. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை உங்களுக்குள் வைத்து காத்து கொண்டவர்கள். Now look at verse 11. 11வது வசனத்தை பாருங்கள். Fellow servants. உடன் பணிவிடைக்காரர். Speaks of the ministers of God. தேவனுடைய ஊழியர்களை குறித்து சொல்கிறது. And brethren. சகோதரருமானவர்கள். Speaks of the believers. விசுவாசிகளை குறித்த சத்தியம். So they will be martyred. ஆக இவர்கள் இரத்த சாட்சிகளாக்கப்படுவார்கள். God has apportioned a certain number. ஒரு குறிப்பிட்ட தொகையை தேவன் குறித்து வைத்திருக்கிறார். And that number must be completed. அந்த தொகை நிறைவாக வேண்டும். Like the cup must run over. பாத்திரம் நிரம்பி வழிகிறதை போல. Only after that அதுக்கு அப்புறம்தான் the Lord will rise up in judgment. கர்த்தர் நியாயம் தீர்க்கும்படி கொதித்தெழும்புவார். So the cup needs to be filled. ஆக பாத்திரம் நிரம்பியாக வேண்டும். There are so many mysteries about martyrdom. இரத்த சாட்சிகளை பற்றி எத்தனையோ மறைபொருள்கள் இருக்கின்றன. When the Lord told me that this is going to be fulfilled in this year, இந்த ஆண்டிலே இது நிறைவேறும் என்று கர்த்தரிடத்தில் சொன்னபோது, so he called me to organize a martyrs conference. ஒரு இரத்த சாட்சிகளுடைய மாநாட்டை நடத்தும்படி அழைத்தார். So in the first week of May we had a 3 days of conference for martyrs. அதனால்தான் மே மாதத்தின் முதல் வாரத்தில் 3 நாட்கள் இரத்த சாட்சிகள் மாநாடை நடத்தினோம். About 1000 people from 14 nations came from the conference. ஏறக்குறைய 14 நாடுகளிலிருந்து 1000 பிரதிநிதிகள் அங்கே கலந்து கொண்டார்கள். And the Lord revealed why a martyr is necessary. ஒரு இரத்த சாட்சியாக மரிப்பது ஏன் அவசியம் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினார். Why their blood must be shed. அவர்கள் இரத்தம் ஏன் சிந்தப்பட வேண்டும்? Why their body must be buried in the ground. அவர்களது சரீரம் ஏன் நிலத்தில் புதைக்கப்பட வேண்டும்? It is a seed offering. அது ஒரு விதை காணிக்கையாகும். A seed that must be sown on the ground. அது பூமியில் ஒரு விதையாய் விதைக்கப்பட வேண்டும். To reap a harvest. ஒரு அமோக அறுவடையை அறுக்கும்படியாக. Why this is really necessary, I don't know. ஏன் இது இவ்வளவு அவசியமானதோ என்று எனக்கு தெரியாது. It's a mystery. இது ஒரு ரகசியம், மறைபொருள். But this is something that is a hidden mystery in the mind of God. ஆனாலும் இது தேவனுடைய சிந்தைக்குள்ளே மறைபொருளாகவே மறைந்திருந்த ஒரு காரியமாகும். Like what Dr. Bruce shared about seeing children martyrs. 35 சிறு பிள்ளைகள் இரத்த சாட்சிகளாய் படுகொலை செய்யப்பட்டதை ஆவியில் சகோதரர் புரூஸ் அவர்கள் கண்டதாக சொன்னார்களே, அதுபோலத்தான். This is what the Lord showed me years ago. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவருக்கு இதை காண்பித்தார். Just as the knife or the sword is about to come and touch your skin, அந்த கூரிய பட்டயத்தின் முனை உங்கள் தோலை தொட இருக்கும் நேரத்தில், you know, at the very precise moment either the bullet hits you or the sword comes and touches your skin. துப்பாக்கி முனையோ குண்டுகளின் முனையோ இல்லாவிட்டால் கூரிய கத்தி முனையோ உங்களை வெட்டுவதற்கும் துளைப்பதற்கும் துல்லியமான தருணத்தில், At that nanosecond, அந்த ஒரு நொடி பொழுதில் your spirit comes out of your body. உங்கள் ஆவி உங்கள் உடலை விட்டு வெளியேறிவிடும். And your physical body doesn't feel anything. உங்கள் மாம்ச சரீரத்துக்கு எதுவுமே தெரியாது. You know, when I was first taught this, முதல் முறை இதை நான் பேசிய போது I won't say I couldn't believe it. என்னால் இதை நம்ப முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். I couldn't process it. அதை என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை. And the Lord Jesus showed me a scriptural reference for that. அதற்கு தகுந்த ஒரு வசன ஆதாரத்தை ஆண்டவர் இயேசு காண்பித்தார். In Acts chapter 7, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் you'll read that Stephen was stoned. ஸ்தேவான் கல்லெறியுண்டதை படிக்க முடியும். And he keep on praying. ஆனால் அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். He said, I see heavens open. பரலோகம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன். And people were stoning him. ஆனால் மக்களோ கல்லெறிந்து கொண்டிருக்கிறார்கள். You know, when you are being stoned, நீங்கள் கல்லெறியப்படும் போது all those are not small pebbles. அதெல்லாம் சின்ன கூழாங்கல் கிடையாது. They are big stones. பெரிய பெரிய பாறாங்கல் மாதிரி பெருசு. You know, about a few years ago, சில ஆண்டுகளுக்கு முன்பு I went to speak at a meeting in a city in southern India called Tanjavur. தென்னிந்தியாவிலே தஞ்சாவூர் என்ற ஒரு மாவட்டத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க போயிருந்தேன். So after I came from preaching and I was about to enter into my car, நான் பிரசங்கித்து முடித்துவிட்டு என் காருக்குள் ஏற இருந்த நேரத்தில் a few people came to greet me. சிலர் என்னை வாழ்த்தும்படி வந்திருந்தார்கள். And suddenly I felt something being thrown at me. திடீரென்று ஏதோ என் மேல் வீசி எறியப்படுகிறதை உணர்ந்தேன். Before I could realize anything,
எதையும் நான் உணர்ந்து சுதாரிப்பதற்குள் a big fat stone as big as the palm of my hand. பாருங்க, ஒரு பெரிய கல் என் உள்ளங்கை அளவுக்கு பெருசு. A woman took the stone and threw at my face. ஒரு பெண் அந்த கல் எடுத்து என் மூஞ்சிலே எரிஞ்சா. And she was just about 5 feet away from me. ஒரு 5 அடி தான் என்னை விட்டு தூரத்தில் இருக்கிறா. And the stone had sharp edges all around it. அந்த கல் முனை கூர்மையாய் இருந்தது. And I didn't realize anything. ஒண்ணுமே நான் உணரவில்லை. Then I vaguely remembered. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருந்துச்சு. You know, when you are standing 5 feet away from you, உங்ககிட்ட இருந்து 5 அடி தூரத்துல ஒருத்தர் நின்னா, it's bull's eye. அது பாருங்க, லக்கு never miss breaking somebody's head. ஒருத்தருடைய மண்டையை உடைக்காம விட முடியாது. But don't try it later on. யாரும் போய் அப்புறம் முயற்சி எடுத்து பாத்துறாதுங்க. But I remember the stone coming directly at me. என்னை நோக்கி அந்த கல் வந்தது மட்டும் ஞாபகத்தில் இருக்கு. It touched on the left corner of my forehead. என் நெற்றியின் இடது முனையை தொட்டது. And just dropped at my left feet. அப்படியே இடது காலில் கீழே விழுந்தது. Then suddenly a few people went and grabbed that woman. அப்பதான் மக்கள் ஓடி போய் அந்த பெண்ணை பிடித்துக் கொண்டார்கள். And she kept on hurling profanities at me. அவள் என்னை திட்டி தீர்த்தாள். Then only then I saw the stone. அப்புறம் தான் கல்லை பார்த்தா. It's a big stone. பெரிய கல்லு. It would have broken the head into pieces. கருங்கல் மேல பட்டிருந்தா மண்டையை உடைச்சிருக்கும். Those kinds of stones were thrown at Stephen. இப்படிப்பட்ட கல்லுகள் தான் ஸ்தேவான் மேல் எறியப்பட்டன. How could he still kneel down and pray? அப்படி இருந்தும் எப்படி அவரால் இன்னும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடிந்தது? Then the Lord showed me what happened. நடந்ததை கர்த்தருக்கு காண்பித்தார். When the first stone was thrown at him, முதல் கல் ஸ்தேவான் மேல் எறிந்த உடனே his spirit came out. அவருடைய ஆவி வெளியே வந்து விட்டது. That's when he saw the heavens open. அப்பொழுதுதான் அவர் வானங்கள் திறந்திருக்கிறதை And கண்டார். as his spirit was praying, his mouth was also praying at the same time. அவருடைய ஆவி ஜெபிக்கும் பொழுது வாயும் தானாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. But they don't feel anything. ஆனால் அந்த ஒரு உணர்வும் இல்லை. So this is one of the blessedness about a martyrdom. இரத்த சாட்சியாய் மரிப்பதில் இருக்கும் மிக சிறந்த பாக்கியம் இதுவும் So ஒன்றாகும். don't have to fear that. அதனால இரத்த சாட்சியான பயந்துடக்கூடாது. It's a great honor to be called a martyr. இரத்த சாட்சி என்று அழைக்கப்படுவது கிடைப்பதற்குரிய கிடைக்கப்பெற்ற பெரும் கணம். And you know, in heaven, the martyr scars, they shine like stars. உங்களுக்கு தெரியுமா, பரலோகத்தில் இரத்த சாட்சிகளுடைய காயத்தழும்புகள் நட்சத்திரங்களாய் மின்னி ஜொலிக்கும். And they have a special robe that no one else wears. வேறு யாருமே உடுத்திராத விசேஷித்த சிறப்பங்கி அவர்களுக்கு உண்டு. And there's a special place in heaven for where all the martyrs live. இரத்த சாட்சிகள் மாத்திரம் வாழ்ந்து மகிழும் ஒரு தனி சிறப்பிடம் பரலோகத்தில் அவர்களுக்கு என்று உண்டு. This is a high exalted honor the Lord gives the martyrs. இரத்த சாட்சிகளுக்கு என்று கர்த்தர் கொடுக்கும் உயர்ந்த உன்னதமான கணமாகும் அது. So the number of martyrs needs to be fulfilled. இரத்த சாட்சிகளின் தொகை நிறைவாக வேண்டும். And martyrdom is coming. Abonează-te chiar acum